இதே நேரம் மற்றும் ஒரு செய்தி, ஏற்கனவே பாலியல் கல்வி தரம் 6லிருந்து கற்பிக்கப்படுவதான கருத்துக்கள் வெளியானதை தொடர்ந்து பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தன்னுடைய எதிர்ப்பினை வெளிப்படுத்தியிருந்தார். இந்த நிலையில் பிரதமர் ஒரு கருத்தினை இவ்வாறு முன்வைக்கிறார். பாலியல் கல்வியில் அரசு கரிசனை எவ்வாறு எப்போதும் மாணவர் வயது தொடர்பில் இறுதி தீர்மானம் இல்லை என்கிறார் பிரதமர் என்பதாக இந்த தகவல் அமைகிறது. பாடசாலை மாணவர்களின் பாடத்திட்டத்தில் பாலியல் கல்வியை சேர்ப்பது தொடர்பில் அரசாங்கம் அதிக கரிசனையுடன் ஆராய்ந்து வரும் நிலையில் இந்த கல்வி முறையை எவ்வாறு எப்போது எந்த வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது என்பது தொடர்பில் இன்னும் எவ்வித இறுதி தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அதற்கமைய துஷ்பிரயோகம் துன்புறுத்தல்களை தவிர்த்துக் கொள்வதற்கு அவசியமான பாலியல் கல்வியின் முறையொன்று மாணவர்களுக்காக உருவாக்கப்பட வேண்டும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய இவ்வாறு குறிப்பிடுகிறார். அதேபோன்று விசேட நிபுணர்கள் மற்றும் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு அதற்கான வேலைத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். உத்தேச கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் மக்கள் பிரதிகளை தெளிவுபடுத்தும் நிகழ்வு ஒன்று நேற்று முன்தினம் பிரதமர் தலைமையில் கண்டி மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. அதன் போதே அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். தரம் 6 மாணவர்களுக்கு சுகாதாரம் தொடர்பிலான அலகொன்றை அறிமுகப்படுத்தியுள்ளோம். அதுவே பாட உள்ளடக்கத்திலும் உள்ளது. அந்த புதிய பாடத்தொகுதி தமது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும் விடயங்கள் தொடர்பான அடிப்படை அறிவை ஏற்படுத்திக் கொள்வதற்காக பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. தரம் 6 கல்வி கற்கும் மாணவர்கள் வயதுக்கேற்றவாறு பாடப்புத்தகம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. பாலியல் கல்வியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற விடயம் சுகாதார அமைச்சு, குடும்ப சுகாதார பிரிவு உள்ளிட்ட தரப்புகளினால் தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வரும் விடயமாகும். எமது நாட்டில் சிறுவர்கள் பாலியல் துஷ்பிரயோகங்கள் மற்றும் துன்புறுத்தல்களுக்கு உள்ளாகும் நிலைமை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அதிலிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதையும் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியமாக உள்ளது. இந்த விடயம் தொடர்பில் அமைச்சு மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கலந்துரையாடி வருகிறோம். அவர்களின் பரிந்துரைகளையும் அரசாங்கத்துக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த பரிந்துரைகளையும் பெற்றுக்கொண்டு பாலியல் கல்வியை எவ்வாறு எப்போது எந்த வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது என்பது தொடர்பில் இன்னும் எவ்வித இறுதி தீர்மானமும் எடுக்கப்படவில்லை. சகல தரப்பினருடனான கலந்துரையாடல்களுக்கு அமைய வயதுக்கு பொருத்தமான வகையில் தம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய முறை தொடர்பிலும் தமது உடல் மாற்றத்துக்கு ஏற்ப அது தொடர்பான விழிப்புணர்வை பெற்றுக்கொள்வது தொடர்பிலும் மாணவர்களுக்கு கற்றல் அறிவு ஒன்று அவசியம் என்று நாங்கள் கருதுகிறோம். அதனையே செய்து கொண்டிருக்கிறோம். நிபுணர்களின் ஆலோசனைகளுடன், குறிப்பாக சுகாதாரத்துறையினரின் ஆலோசனைகளுக்கு அமையவே பாலியல் கல்வி அமுல்படுத்தப்படும் என்பதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்.